வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பவுலோ கோயில்ஹோ எழுதிய தி ஆல்கெமிஸ்ட் புத்தகத்தின் சுருக்கத்தையும் அதிலுள்ள வாழ்க்கை பாடங்களையும் அறிந்து கொள்ளப் போகிறோம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான வாசகர்களை ஊக்கப்படுத்திய இந்த புத்தகம் கனவுகளை தேடி செல்லும் ஒரு இளைஞனின் பயணத்தை பற்றியது. இது வெறும் ஒரு கதையல்ல, நம் வாழ்க்கை, நம் இலக்குகள் மற்றும் நம் கனவுகள் பற்றிய ஆழமான பாடங்களை வழங்கும் ஒரு வழிகாட்டி. ஏன் இந்த புத்தகம் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது? அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த வீடியோவில் அவற்றை எளிமையாக பார்ப்போம். வாருங்கள், த ஆல்கெமிஸ்ட் நமக்கு சொல்லும் வாழ்க்கை ரகசியங்களை ஆராய்வோம். முதலில் எழுத்தாளரை பற்றி தெரிந்து கொள்வோம். பவுலோ கோயில்ஹோ உலக புகழ்பெற்ற பிரேசிலிய நாவலாசிரியர். அவர் உலகில் அதிகம் வாசிக்கப்படும் எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது புத்தகங்கள் 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான வாசகர்களை சென்றடைந்துள்ளன. அவரது எழுத்துக்களின் சிறப்பு எளிமையான கதைகள் மூலம் ஆழமான வாழ்க்கை பாடங்களை வழங்குவதாகும். கனவுகள், நம்பிக்கை, தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையின் நோக்கம் போன்ற கருத்துக்களை அவர் சிறப்பாக எடுத்துரைக்கிறார். அவரது மிகவும் பிரபலமான படைப்பு தி ஆல்கெமிஸ்ட். இந்த புத்தகம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளித்துள்ளது. எளிமையாகச் சொன்னால், பவுலோ கோயில்ஹோ என்பது கதைகளின் மூலம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த எழுத்தாளர். தி ஆல்கெமிஸ்ட் முதலில் 1988ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது ஒரு சாகசக் கதையாக மட்டுமல்ல, தன்னம்பிக்கை, சுய வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிவது பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த புத்தகமாகும். ஃபிக்ஷன் மற்றும் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகிய இரு அம்சங்களையும் அழகாக இணைக்கிறது. வெளியானதிலிருந்து இந்த புத்தகம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகியுள்ளது. பல தலைமுறைகளாக வாசகர்களை ஊக்குவித்து வருகிறது. தங்களின் கனவுகளை தேடி செல்ல மக்களுக்கு தைரியமளித்துள்ளது. இந்த புத்தகத்தின் முக்கிய செய்தி: உங்கள் கனவுகளை நம்புங்கள், அவற்றை அடைய துணிச்சலுடன் பயணம் செய்யுங்கள். எளிமையாகச் சொன்னால், தி ஆல்கெமிஸ்ட் என்பது ஒரு கதையின் வடிவில் எழுதப்பட்ட வாழ்க்கை வழிகாட்டியாகும். சுய கண்டுபிடிப்பு மற்றும் வெற்றிக்கான பயணத்தில் பலருக்கு இது ஒரு ஊக்கமூட்டும் துணையாக உள்ளது. இந்த கதையின் நாயகன் சாண்டியாகோ என்ற இளம் ஆடு மேய்ப்பவன். அவன் ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரே கனவு வருகிறது. ஈஜிப்ட் நாட்டில் ஒரு புதையல் இருப்பதாக அந்த கனவு சொல்கிறது. அந்த கனவின் அர்த்தத்தை அறிய அவன் ஒரு நீண்ட பயணத்தை தொடங்குகிறான். பயணத்தின் போது பல மனிதர்களை சந்திக்கிறான். சிலர் அவனுக்கு வழிகாட்டிகளாக மாறுகிறார்கள். சிலர் வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவன் பல சவால்களையும் தோல்விகளையும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளையும் எதிர்கொள்கிறான். ஆனால் தனது கனவை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இறுதியில் அவன் தேடிய புதையலை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அதையும் விட மதிப்புமிக்க ஒன்றை உணர்கிறான். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் தன்னுடைய நோக்கத்தையும் கண்டறிகிறான். எளிமையாகச் சொன்னால், தி ஆல்கெமிஸ்ட் என்பது ஒரு புதையலை தேடும் பயணம். இந்த புத்தகத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம்: உங்கள் பர்சனல் லெஜெண்ட் ஐ பின்பற்றுங்கள். பர்சனல் லெஜெண்ட் என்பது உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம், நீங்கள் அடைய பிறந்த கனவு. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இலக்கும் ஒரு தனித்துவமான பாதையும் உள்ளது. ஆனால் பலர் பயம் காரணமாக தங்கள் கனவுகளை கைவிடுகிறார்கள். தோல்வி பயம், மற்றவர்களின் கருத்துக்கள் மற்றும் வசதியான வாழ்க்கை அவர்களை தடுத்து நிறுத்துகின்றன. த ஆல்கெமிஸ்ட் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது: உங்கள் கனவுகளை நம்புங்கள், அவற்றை அடைய துணிச்சலுடன் முயற்சி செய்யுங்கள். பயம் இருந்தாலும் முன்னேறிக்கொண்டே இருங்கள். ஏனெனில் உண்மையான வெற்றி நம் வாழ்க்கையின் நோக்கத்தை நோக்கி பயணிக்கும்போது கிடைக்கிறது. எளிமையாகச் சொன்னால், ட்ரீம் பிக், பிலீவ் இன் யுர்செல்ஃப், ஃபாலோ யுவர் பர்பஸ். இந்த புத்தகத்தின் இரண்டாவது முக்கியமான பாடம் சவால்களிலிருந்து கற்றுக்கொள்வது. வாழ்க்கையில் சவால்கள் இல்லாதவர் யாரும் இல்லை. ஒவ்வொரு கனவின் பின்னாலும் பல தடைகளும் சோதனைகளும் இருக்கும். சாண்டியாகோ தனது பயணத்தில் பல சிரமங்களை எதிர்கொள்கிறான். பணம் இழக்கிறான், நிச்சயமற்ற சூழ்நிலைகளை சந்திக்கிறான், பல முறை மனச்சோர்வையும் அனுபவிக்கிறான். ஆனால் அவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்கிறான். அந்த பாடங்களே அவனை மேலும் வலிமையானவனாக மாற்றுகின்றன. த ஆல்கெமிஸ்ட் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை: சவால்கள் நம்மை தடுக்க வருவதில்லை, நம்மை வளர்க்கவே வருகின்றன. தோல்விகள் முடிவல்ல, அவை வெற்றிக்கான பாடங்கள். எளிமையாகச் சொன்னால், எவ்ரி சேலஞ்ச் இஸ் a lesson, every failure is a teacher. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சிரமமும் உங்களை அடுத்த நிலைக்கு தயார்படுத்தும். இந்த புத்தகத்தின் மூன்றாவது முக்கியமான பாடம்
பயணத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் ஒரே நாளில் உருவாகுவதில்லை. ஒவ்வொரு வெற்றிக்கும் நேரமும் பொறுமையும் தேவை. பல நேரங்களில் நாம் செய்த முயற்சிகளின் பலன் உடனடியாக கிடைக்காது. அதனால் பலர் பாதியிலேயே கைவிடுகிறார்கள். ஆனால் சாண்டியாகோ தனது பயணத்தில் அவசரப்படவில்லை. சிரமங்கள் வந்தபோதும் தனது இலக்கை நம்பி தொடர்ந்து முன்னேறினான். ஒவ்வொரு அடியும் அவனை தனது கனவிற்கு அருகில் கொண்டு சென்றது. தி ஆல்கெமிஸ்ட் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை: பயணத்தை நம்புங்கள், உங்கள் முயற்சியை நம்புங்கள், உங்களை நீங்களே நம்புங்கள். தொடர்ச்சியான முயற்சி ஒரு நாள் நிச்சயமாக பலனை தரும். எளிமையாகச் சொன்னால், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஸ்டே கன்சிஸ்டன்ட், நெவர் கிவ் அப். இலக்கை அடைவதற்கான ரகசியம் வேகமாக ஓடுவதில் இல்லை, நிறுத்தாமல் தொடர்ந்து பயணிப்பதில்தான் உள்ளது. தி ஆல்கெமிஸ்ட் புத்தகம் பல ஆழமான வாழ்க்கை மேற்கோள்களால் நிரம்பியுள்ளது. இந்த மேற்கோள்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை ஊக்கப்படுத்தியுள்ளன. மிகவும் பிரபலமான ஒரு மேற்கோள்: When you want something, all the universe conspires in helping you achieve it. அதாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக விரும்பி அதற்காக முழு மனதுடன் முயற்சி செய்தால் வாய்ப்புகளும் உதவிகளும் உங்கள் பாதையில் தோன்றத் தொடங்கும். மற்றொரு சக்தி வாய்ந்த மேற்கோள்: The secret of life is to fall 7 times and get up 8 times. இதன் பொருள், எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மனவலிமையே வெற்றியின் ரகசியம். தோல்வி என்பது முடிவல்ல, மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த 2 மேற்கோள்களும் நம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. என்னுடைய பார்வையில் த ஆல்கெமிஸ்ட் மிகவும் எளிமையாக வாசிக்கக்கூடிய மற்றும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இதன் மொழி எளிமையானது, ஆனால் அதில் உள்ள வாழ்க்கை பாடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த புத்தகம் கனவுகளை நம்புவதற்கும் விடாமுயற்சியுடன் செயல்படுவதற்கும் ஊக்கமளிக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க உதவுகிறது. எனது பரிந்துரை: இந்த புத்தகத்தை அனைவரும் ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்கள், வேலை செய்பவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் வாழ்க்கையில் புதிய திசை அல்லது ஊக்கத்தை தேடுபவர்கள் இந்த புத்தகத்திலிருந்து மிகுந்த பயன் பெற முடியும். எளிமையாகச் சொன்னால், இது ஒரு கதையாக தொடங்குகிறது, ஆனால் ஒரு வாழ்க்கை பாடமாக முடிகிறது. இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுபவர்களுக்கு தி ஆல்கெமிஸ்ட் ஒரு சிறந்த தேர்வாகும். எனது மதிப்பீட்டில் தி ஆல்கெமிஸ்ட் புத்தகத்திற்கு 5இல் 4.8 மதிப்பெண்களை வழங்குகிறேன். ஏனெனில் இது ஒரு சிறந்த கதை மட்டுமல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி. இந்த புத்தகம் நமக்கு பல முக்கியமான பாடங்களை கற்றுத்தருகிறது. உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள், சவால்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நீங்களே நம்புங்கள், பயணத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் மற்றும் ஒருபோதும் வளர்ச்சியை நிறுத்தாதீர்கள். வெற்றி என்பது இலக்கை அடைவதில் மட்டுமில்லை, அதை நோக்கி நாம் வளர்ந்து செல்லும் பயணத்திலும் உள்ளது. எளிமையாகச் சொன்னால், ட்ரீம் ஃபியர்லெஸ்லி, லேர்ன் கண்டினியூஸ்லி, பிலீவ் டீப்லி, க்ரோ கான்ஸ்டன்ட்லி. இதுவே தி ஆல்கெமிஸ்ட் புத்தகத்தின் மையச் செய்தியாகும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.